வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர் ஜார்க்கண்டில் 4வது கட்ட சட்டசபை தேர்தல். பலத்த பாதுகாப்புடன் அமைதியான ஓட்டுப்பதிவு. போதை மருந்தை ஒழிக்க பிரதமர் மோடி வானொலியில் அழைப்பு. பயங்கரவாதத்திற்கு பணம் செல்வதாக வேதனை. இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் துப்பாக்கிச் சூடு. மீன்களை பறித்து வலைகளை அறுத்தெறிந்ததாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 4வது கட்ட சட்டசபை தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் அமைதியாக துவங்கியது. மொத்தம் 87 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இதுவரை 3 கட்டங்களாக 49 தொகுதிகளில் தேர்தல் நடந்துள்ளது. 4வது கட்ட சட்டசபை தேர்தல் ஸ்ரீநகர், அனந்த்நாக், சோபியன், சம்பா மாவட்டங்களுக்கு உட்பட்ட 18 தொகுதிகளில் ஞாயிறன்று நடந்தது. 14.73 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1790 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. காஷ்மீரின் பல பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை -டிகிரியை தாண்டியதால் எலும்பை முறிக்கும் அளவுக்கு குளிர் வாட்டிய போதும் மக்கள் ஜனநாயக கடமையாற்ற ஆர்வத்துடன் ஓட்டுச்சாவடிகளில் வரிசையில் காத்து நிற்பதை பல இடங்களில் பார்க்க முடிந்தது. சோனாபார் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் உமர் அப்துல்லா, அனந்த்நாக் தொகுதியில் நிற்கும் மக்கள் ஜனநாயக கட்சியின் முதல்வர் வேட்பாளரான முப்தி முகமது சயீத் உட்பட 182 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஸ்ரீநகரில் ஓட்டு போட்ட முதல்வர் உமர் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். No, I'm not worried. I believe incumbency also has its advantages. There are a number of good works that were completed in the last 6 years, and I'm sure people will recognize and reward that with votes. மாவோயிஸ்ட் ஆதிக்கமிக்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 15 தொகுதிகளில் 4வது கட்ட தேர்தல் நடந்தது. காலை 7 மணியில் இருந்தே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டதால் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. முன்னாள் முதல்வர் பாபுலால் மராண்டி உள்ளிட்ட 217 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களது தலைவிதியை நிர்ணயிக்கும் 43.49 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 3718 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் முதல் 3 கட்டங்களில் 50 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு டிசம்பர் 20ஆம் தேதி 16 தொகுதிகளில் நடக்கிறது. காஷ்மீர், ஜார்க்கண்ட் இரு மாநிலங்களிலும் ஓட்டு எண்ணிக்கை டிசம்பர் 23ஆம் தேதி நடக்கிறது. பயங்கரவாதத்துக்கு உதவும் போதை மருந்தை ஒழித்து கட்ட சமூக வலைதளங்கள் மூலம் இயக்கம் துவக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மனதில் இருந்து என்ற தலைப்பில் 3வது முறையாக அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஞாயிறன்று உரையாற்றினார். இப்போதைய சூழலில் போதை மருந்து பழக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக பேச்சை துவக்கிய பிரதமர் மோடி, ஒரு குடும்பத்தின் மகனோ மகளோ போதை மருந்துக்கு அடிமையானால் அது அக்குடும்பத்தையே அழித்துவிடும் என்று எச்சரித்தார். அதே நேரத்தில் போதை பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளையை ஒதுக்கிவிடக் கூடாது என்று பெற்றோரை வலியுறுத்திய மோடி, போதை பழக்கத்தில் இருந்து பிள்ளைகளை காக்க முயற்சிக்க வேண்டும் என்றார். போதை மருந்து பழக்கம் என்பது மனம், சமூகம், மருத்துவம் சார்ந்த பிரச்சனை என்று வர்ணித்த மோடி, வாழ்க்கையில் விரக்தியடைந்த சிலர் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாவதை சுட்டிக்காட்டினார். போதை மருந்தில் இருந்து கிடைக்கும் பணம் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும், நமது ராணுவ வீரர்களை துளைக்கும் பயங்கரவாதிகளின் தோட்டாக்கள் நீங்கள் பயன்படுத்தும் போதை மருந்து பணத்தில் இருந்து உருவானதுதான் என கவலையுடன் தெரிவித்த மோடி, பயங்கரவாதிகளுக்கும் போதை மருந்து கும்பலுக்கும் உதவுவது சரியா என்றும் கேள்வி விடுத்தார். போதை மருந்துக்கு நோ சொல்லும் துணிச்சலை பெறுவோம், அதேபோல உங்களது நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் என போதை அடிமைகளுக்கு அழைப்பு விடுத்த மோடி, போதை மருந்தின் தீமைகள் குறித்து பிரபலங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யவும் வேண்டுகோள் விடுத்தார். போதை பழக்கத்தில் இருந்து மீண்டவர்கள் அதன் தீமைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும், மருத்துவரின் மருந்து சீட்டு இன்றி எந்த மருந்தையும் மருந்து கடைக்காரர்கள் விற்கக்கூடாது எனவும் மோடி வேண்டுகோள் விடுத்தார். போதை மருந்து பழக்கத்தை கைவிட நினைப்போருக்கு உதவும் வகையில் கட்டணமில்லா ஹெல்ப்லைன் தொலைபேசி சேவையை மத்திய அரசு துவக்கப் போவதாக கூறிய பிரதமர் மோடி, போதை மருந்து ஒழிப்பு இயக்கத்தை சமூக வலைதளங்களில் துவங்கவும் அழைப்பு விடுத்தார். இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் தமிழக மீனவர்கள் பீதி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து சனிக்கிழமை அன்று 682 விசைப்படகுகளில் 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி 500க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர். 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இருந்த வலைகள் மற்றும் இறால் மீன்களை அள்ளி சென்று விட்டனர். கடலுக்கு மீன் பிடிக்க சென்றோம்.
செல்லும்போது கச்சிதீவுக்கு பக்கத்தில் வந்து மீன் பிடிக்கல, அவங்க வந்து வானத்தை நோக்கி சுட்டு எங்களை விரட்டி விடுறாங்க. நாங்கள் மீன் பிடிக்க முடியாமல் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதனால வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது எங்களுக்கு. மடியெல்லாம் வெட்டி விடுறாங்க, பாட்டல்கிட்ட எறிகிறாங்க நேவிக்காரங்க. அது போக வந்து குண்டு அடிக்கிறாங்க, மேலே வானத்தை நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பீதியில் உள்ளதாக தெரிவித்த மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்திற்காக சென்னையில் வாடிக்கையாளர் சிறப்பு முகாம் நடந்தது. மத்திய அரசின் சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்தை பெற வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு முகாம் சென்னையில் ஞாயிறன்று நடந்தது. சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பவனில் நடந்த சிறப்பு முகாமில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். அனைத்து இந்தியன் வாடிக்கையாளர்களின் பயன் கருதி இன்று சென்னையில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டும் இந்த முகாம் மட்டுமல்லாமல் மேலும் 5 இடங்களில் இதே மாதிரி சிறப்பு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சிறப்பு முகாம்களில் ஆதார் அட்டை உள்ளவர்கள் ஃபார்ம் 1 மற்றும் ஃபார்ம் 2ஐயும், ஆதார் அட்டை இல்லாதவர்கள் ஃபார்ம் 4ஐயும் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுக்கான மானியமானது உங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தில் இணைந்தவுடன் ஜனவரி 1, 2015 அன்று உங்களுக்கு முன்வைப்பு தொகையாக 568 ரூபாய் வழங்கப்படும். பின்பு வாங்கும் எல்லா சிலிண்டர்களுக்கும் உரிய மானியமானது 48 மணி நேரத்தில் உங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆதார் எண் இல்லாத வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் அல்லது வங்கிக் கணக்கு எண் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வராயன் மலையில் மீண்டும் 268 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையில் உள்ள பாப்பாத்திமூலை கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு போலீசாரின் தேடுதல் வேட்டையில் 10 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டு 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து சங்கராபுரம் அருகே புத்திராம்பட்டைச் சேர்ந்த சுப்பிரமணி துப்பாக்கி தயார் செய்து கொடுப்பதாக தகவல் கிடைத்து அவரை கைது செய்தனர். சுப்பிரமணியிடம் நடந்த விசாரணை அடிப்படையில் பாப்பாத்திமூலை கிராமத்தில் போலி துப்பாக்கி தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 15 நாட்டு துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி விக்ரமன் நடத்திய காவல்துறை விழிப்புணர்வு கூட்டத்திற்கு பின் மலைவாழ் மக்கள் ஆங்காங்கு வீசிச் சென்ற 126 துப்பாக்கிகளை போலீசார் மீட்டனர். இதனிடையே வெள்ளிமலை, கரியாலூர், கொண்டியாநத்தம் கிராமங்களில் 42 துப்பாக்கிகளை கண்டெடுத்த கிராம நிர்வாக அலுவலர் கச்சிராபாளையம் போலீசில் ஒப்படைத்தார். மேலும் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கச்சிராபாளையம் போலீசார் 75 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இதுவரை கல்வராயன் மலை கிராமங்களில் இருந்து 268 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு திருநள்ளாற்றில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சனீஸ்வர பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் வரும் 16ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா நடக்க உள்ளது. சனி பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிற்பகல் 2:43 பிரவேசிக்க உள்ளதால் அனைத்து ராசிக்காரர்களும் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். சனிக்கிழமையன்று அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நலன்குளத்தில் நீராடி எள் தீபம் ஏற்றி சனி பகவானை தரிசித்தனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்தி பக்தர்கள் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஞாயிறன்றும் பக்தர்கள் திரளாக வந்திருந்தனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நள்ளிரவில் குளத்தில் குளித்து படுத்துறங்கி நூதன வழிபாடு நடத்தினால் வேண்டும் வரம் கிடைப்பதாக பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் உள்ள சிம்ம குளத்தில் மூழ்கி நள்ளிரவு 12 மணிக்கு குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் கோவிலில் படுத்துறங்கும் நூதன வழிபாடு நடந்தது. கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு துவங்கும் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த வழிபாட்டை நடத்தினால் வேண்டுதல் நிறைவேறுவதாக பெண்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மார்கபந்தீஸ்வரர் சிவன் கோயில்ல விரிஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில்ல குழந்தை இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கும் நல்லதை நடக்கும் சொன்னதுனால நாங்கள் இந்த சிம்ம குளத்தை தீர்த்தத்தோட குளிச்சா நல்லதை நடக்கும் சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இங்க வந்திருக்கோம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பெண்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் நிறைவேறிய பின்னர் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காகவும் இந்த வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக
செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய தொழில்களில் ஒன்றான செங்கல் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மண் விலைக்கு வாங்கி வந்து அதை குழைத்து பக்குவப்படுத்தி செங்கற்களாக அறுத்து வைத்திருக்கும் போது மழை வந்து அதை கரைத்து செல்கிறது. ஓரளவு காய்ந்த செங்கல்லை தீயில் சுடுவதற்கு முன் மழை தண்ணீர் பட்டால் அது பொடிந்து விடுகிறது. நனைந்த நிலையில் கை வைத்தாலே அது மண்ணாக பொடிந்து விழுகிறது. செண்பகராமன் புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி உள்ளனர். மழை தொடர்வதால் செங்கல் சூளையில் இவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. இந்த மழைனால ரொம்ப பாதிப்பு. ஒரு 10-40 நாளாட்டு தொடர் மழையால அறுத்து வச்சிருந்த கல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு. நிறைய ஸ்டாக் கல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு. கிராம மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செங்கச்சுள்ள தொழில் தான் செய்து நாங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். செங்கச்சுள்ள தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கு. 2 மாசம் மட்டும் மழை பெய்ததுனால ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மழை முற்றிலும் நின்றால் மட்டுமே மீண்டும் செங்கல் தொழிலை தொடங்க முடியும் என்ற நிலை காணப்படுகிறது. வத்தலகுண்டு திண்டுக்கல் சாலையில் பாலத்தில் திடீரென பள்ளம் விழுந்ததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. வத்தலகுண்டு திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் ஸ்டேட் பேங்க் காலனி அருகே ஒரு ஓடை பாலம் உள்ளது. இதில் சனிக்கிழமை அதிகாலை திடீரென்று ஓட்டை விழுந்தது. மேலிருந்த தார் சிமெண்ட் கலவை ஓடைக்குள் விழுந்ததால் 3 அடி அகலத்திற்கு ஓட்டை பெரிதானது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு தடை விதித்தனர். வாகனங்கள் மதுரை சாலையில் வெங்கடாஸ்திரி கோட்டை வரை சென்று அங்குள்ள பட்டிவீரன்பட்டி செல்லும் சாலையில் திரும்பி மீண்டும் திண்டுக்கல் சாலையை அடைந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாலம் ஓட்டை விழுந்ததாகவும் அப்போது சரியான முறையில் சீரமைக்காததால் இப்போது மீண்டும் ஓட்டை விழுந்ததாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் இம்முறையாவது நல்ல முறையில் சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் ரோட்டில் சிதம்பரம் பெட்ரோல் பங்க்குள்ள பக்கத்தில் உள்ள ஓடப்பாலத்தில் இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஓட்டை விழுந்து அதையும் அன்றைக்கு கீழே மணல் மூட்டைகளெல்லாம் அடுக்கி கல்லில் வச்சு பஞ்சர் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டு விட்டாங்க. இப்போ இந்த வட்டமும் அதே மாதிரியே செஞ்சு ஒரு பெரிய ஒரு ஓட்டையை சும்மா தற்காலிகமாக ஒரு ஓட்டையை அடைச்சி ரோடு போட்டு கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு இது இங்கனக்குள்ள ஒரு அதிகமான வண்டி போக்குவரத்து உள்ள சாலை இது. இந்த பாலத்தில் நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் சீக்கிரமாக இந்த பாலத்தை விரிவுபடுத்தி கட்டி சரியான முறையில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாலையாக அமைய வேண்டும். 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புலிகள் உலாவும் இடத்தை பார்க்க பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளதால் கூட்டம் அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 5 ஏக்கர் பரப்பளவில் 5 வங்க புலிகளின் இருப்பிடம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் கனமழை காரணமாக புலிகள் இருப்பிடத்தின் அகழியை சுற்றி உள்ள சுவர் இடிந்து விழுந்த போது 2 வயது பெண் புலி திறந்தவெளி பகுதிக்கு சென்றுவிட்டது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் 5 நாட்கள் கழித்து பெண் புலி கூண்டில் சிக்கியது. இதனால் கடந்த 20 நாட்களாக புலிகள் உலாவரும் இடத்திற்கு செல்ல பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் 10 அடி உயரத்திற்கு இரும்பு வேலி அமைக்கப்பட்ட பின்னர் தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. பார்வையாளர்கள் மகிழ்ச்சியுடன் புலிகளை பார்த்து செல்கின்றனர். நாங்கள் கேகே நகர்லேருந்து வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கேன். என்னோட குழந்தை வேற பெங்களூர்லேருந்து வந்திருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் பார்த்தப்போ எங்களுக்கு எல்லாம் சிசிடிவியில் தான் பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. நேராக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் புரளிய வேற இருந்தது. இந்த மாதிரி ஒரு புலி வெளியில் ஓடி போயிடுத்து அது பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் இங்கே கண்கூடா பார்க்கும்போது எங்களால் ஒரு 5 புலிகளை பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. 4 புலியை கண்கூடா பார்த்தோம். இப்போ கூட ஒரு புலி போகிறத பார்க்க முடியுது என்னால். ஸோ இது ஒரு நைஸ் சான்ஸ். ஐ என்ஜாய்டு திஸ் திங். புலியை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறத நாங்கள் என்ஜாய் பண்றோம். ஞாயிறன்று விடுமுறை தினம் என்பதால் பார்வையாளர்களின் கூட்டம் மிதமின்றி காணப்பட்டது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,064 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,508 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,250 ரூபாயாக இருந்தது. ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் புத்தாண்டுக்கான டைரிகள் விற்பனை களை கட்டி வருகிறது. புத்தாண்டு என்றாலே விதவிதமான வண்ணமயமான கேலண்டரும் டைரிகளும் தான் மனக்கண் முன் வந்து நிற்கும்.
இன்றைய காலகட்டத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று உலக சமூக வலைதளங்கள் கையடக்க மொபைலில் வந்துவிட்டதால் இளைஞர்களின் கவனம் அந்த பக்கம் நிலைத்து நிற்கிறது. ஆனாலும் தொழில் வர்த்தக நிறுவனங்கள் துவங்கி சிறு மளிகை கடை வரை கேலண்டர்கள், டைரிகளுக்கு இன்றும் மவுசு குறையவில்லை. இப்போ இருக்கிற டேப்ஸ், இப்போ இருக்கிற எவ்வளோ நவீன ஐட்டம்ஸ் எல்லாம் மீறி டைரி ஒரு அங்கமாக இருக்கு. ஏன் அப்படின்னா தட் இஸ் ஆல் பர்சனலைஸ்ட். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு தொலைச்சிட்டிங்கன்னா டேப்ல ஓப்பன் பண்ண முடியாது, இல்லை அது கரப்ட் ஆயிடுச்சுன்னா தெரியாது. பட் டைரி ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கலாம். தட் வில் பி அன் ஆட்டோபயோகிராஃபி. நாளைக்கு எழுதும்போது தட் வில் ஓன்லி ஹெல்ப் யூ. அந்த அளவுக்கு நிறைய சின்ன குழந்தைங்களே இப்போ டைரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கெட் டைரி 40 ரூபாயில் துவங்கி 1500 ரூபாய் வரையிலான 200க்கும் மேற்பட்ட மாடல்கள் வந்துள்ளன. கடந்த ஆண்டை விட 25% விலை அதிகரித்தாலும் டைரிகளின் விற்பனைக்கு குறைவில்லை. மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸே பார்த்தீங்கன்னா முதல்ல 2-3 கலர் தான் இருக்கும். இப்போ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது. ஸோ மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மோட்டிவேஷன்ஸும் ஒரு ஃபேக்ட் இல்லைங்களா? அது அந்த டைரி பார்க்கும்போது, அந்த மோட்டிவேஷனை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு மனசு மாறும், என்ன வேணா இதாகும். ஸோ என்னென்ன இன்சர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் டைம் டு டைம் பண்ணிட்டு இருக்காங்க. விலைக்கேற்ற தகவல், அளவுக்கேற்ற டிசைன், அப்படித்தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா விலைங்கிறது ரீசனபிளி பிரைஸ் இருக்கு, பட் அதுல நல்ல குவாலிட்டிஸ் உள்ள கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த கண்டென்ட்டை நீங்க எடுத்துக்கணும். கிறிஸ்துமஸ் பண்டிகையில் துவங்கி பொங்கல் பண்டிகையை தாண்டி ஜனவரி வரை டைரிகள் விற்பனை விறுவிறுப்பாக இருக்கும் என்று விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.